மிஸ்கின் சார் எனக்கு ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் சொன்னார். இருக்கவங்க சொன்ன எல்லா வார்த்தைகளும் அது என் மேலோட பிரியத்திலையும் அன்பையும் சொன்ன வார்த்தைகளே தவிர அதை அப்படி எடுத்துக்கிறதா கரெக்டாக நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாரும் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. மிஸ்கினுக்கும் 5 வருஷம் ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு. கடைசியா சைக்கோ அதுல நான் இருந்தேன். அதுல இருந்து அவருக்கும் படம் வரல, எனக்கும் படம் வரல. படம் வரல, ஏன்னா ரிலீஸ் ஆகல. ஆனா அண்ணன் பேசி நடிச்சு அதை ஃபில் பண்றாரு. சூப்பர். அண்ட் எனக்கு எப்பெல்லாம் ஒரு மன தளர்ச்சி இருக்குமோ, இல்லாட்டி ஒரு கண்டிப்பா டைம்னஸ் இருக்கும் நம்மளுக்கு, அந்த பிரச்சனையை எப்படா ஃபேஸ் பண்றது, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கப்ப நான் போற இடம் மிஸ்கின் ஆஃபீஸ். அவரை பார்த்தா எனக்கு தினம் தெரியல ஒரு உற்சாகம் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் எங்க தாத்தாவோட சாயல் இருக்கும். தாத்தா நான் வயசுல சொல்ல, சாயல்ல அந்த பெரிய ஒரு பலூன். எங்க தாத்தா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இருக்கு. இல்ல பலூன் தூக்கிட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு. பலூன் எடுத்துட்டு எங்க தாத்தா அந்த தாத்தாவோட ஞாபகம் அப்படியே இருக்கு. இவரை பார்த்தா எனக்கு அவர் அந்த பலூன் கொண்டு வந்து அந்த தாத்தா மாதிரியே இருக்கும். அண்ட் அவர் நல்லா ஹக் பண்ணுவாரு, உங்க கையை பிடிச்சிக்குவாரு. அந்த ஒரு பாடி டச், அந்த அவர் கொடுக்கக்கூடிய அந்த உடலின் சூடுங்கிறது உங்களுடைய இதுல இருந்து. அதே தான் சித்தார்த் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் இப்போ மிஸ்கின் கிட்ட ஒரு மாதிரி சித்தார்த்தை நம்ம எப்போ வேணாலும் கால் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் அடுத்த கால சித்தார்த்.